சார்பில் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2025, 26 குளிர்கால பருவத்துல நெற்பயிர்களுக்கான உரமா சொல்லப்படுற பாஸ்பேட், பொட்டாசியம் இந்த மாதிரியான உரங்களுக்கு மானியம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. உரங்களுடைய தன்மை அதனுடைய விலையை பொறுத்து அந்த விலைக்கு ஏத்த மாதிரியான மானியம் கொடுக்கப்படணும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த மானியம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, விவசாயிகளுக்கு போய் அந்த உரங்கள் சேரும் போது இன்னுமே குறைஞ்ச விலையில இருக்கணும். விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில தான் இந்த மானியம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இது உண்மையாலுமே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா அவர்களுக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காரு. அந்த கடிதத்துல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்த உரங்களுக்கான மானியம் அப்படிங்கறத மத்திய அரசு தமிழகத்துக்கு தரணும். இந்த யூரியா உரம் தேவையை பூர்த்தி செய்யணும். அதுக்கான தேவைகளை மத்திய அரசு தான் செஞ்சு தரணும். முக்கியமா தமிழகத்தை பொறுத்த அளவுல நெல் சாகுபடி அதிக அளவுல செய்யறதுக்கு விவசாயிகள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ அதுக்கு தேவையான உரங்களை மத்திய அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு. எப்படி அதிக அளவுல நெல் சாகுபடி செய்யறதுக்கு விவசாயிகள் ஆர்வம் காட்டுறாங்களாம் தமிழகத்துல. கொஞ்சமா விளைவிச்சாலும் சரி, எவ்வளவு விளைவிச்சாலும் சரி, நீங்க தான் விவசாயிகளை கண்டுக்க போறதே கிடையாது. ஏன்னா இவ்வளவு நெல் மூட்டைகள் வீணானதுக்கே இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு பொறுப்பான பதிலும் சொல்லப்படல அப்படிங்கறத உண்மையான ஒரு விஷயமா இருக்கு.